ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. குரு வந்து வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய கிரகம். ஒரு வருடம் முழுதும் ஒரு ராசியில தான் சஞ்சரிப்பாரு. அதாவது குரு வந்து எல்லாருக்கும் தேவையான, அதாவது தேவையான என்ன, குருவோட காரகத்துவம். குரு தான் வந்து காசை கொடுக்கக்கூடிய கிரகம், தனக்காரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புத்திரக்காரகன், குழந்தைய கொடுக்கக்கூடியது. அதாவது என்னென்ன அதாவது செல்வங்கள், அனைத்து செல்வங்களையும் குரு கிட்ட, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு கிட்ட இருக்கிற வர கதிர்வீச்சு நம்ம லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பட்டம்னா பாக்கியம். குரு பார்க்கக்கூடிய இடங்கள், அது எல்லாமே வந்து வளர. குரு எந்த இடத்த பார்க்க, 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தனம் நல்ல அளவுக்கு வரும், பொருள் நல்ல அளவுக்கு ஈட்டுவாங்க அவங்க. அதே மாதிரி 1, 5, 9 திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் உட்கார போது உங்க லக்னத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடியது. அந்த 5ல் இருந்தாருன்னா உங்க லக்னத்தை பார்ப்பாரு. லக்னத்தை பார்த்தாருன்னா, லக்னம்னா நீங்க, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அது எல்லாம் குரு பார்த்தாருன்னா அதெல்லாம் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடைக்கும். இப்போ குரு வந்து உச்சமடைய போறார். அதுதான் இந்த சிறப்பு. குரு பயிற்சியோட சிறப்பே அதான். கடகராசியில குரு வந்து உச்சமடைவார். ஒரு வருடத்துக்கு உச்சமான குரு வந்து 5, அதாவது அவருக்கு பார்வை, சிறப்பு பார்வைகள் வந்து 3 பார்வைகள், 5, 7, 9. இந்த 3 பார்வைகள் வந்து குருவோட பார்வைகள், சிறப்பு பார்வைகள்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பார்ப்பாரு, அதாவது விருச்சக ராசியை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா தன்னோட வீட்டை, தன்னோட ராசியை, மீன ராசியை குரு பார்ப்பாரு. இதுதான் வந்து தனி சிறப்பு. அந்த சனியை பார்ப்பாரு. மீனத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி வந்து ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கிறதுனால அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. மேற்கொண்டு அந்த குருவோட பார்வையை, உச்ச குருவோட பார்வையை வாங்கும்போது இன்னும் அந்த சனி பகவான் வந்து தன்னோட கெட்ட சக்தி, அதாவது ஒளிக்கதிர், சனி கிட்ட இருந்து வரக்கூடியது மனிதனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த ஒளிக்கதிர் மூலியமா வருது. என்ன சனியோடதுன்னா மெதுவா, ஸ்லோவா, அதாவது சோம்பேறித்தனமா அந்த கதிர்வீச்சு, சனியோட கதிர்வீச்சு நமக்கு படும்போது சோர்வாக வந்து நம்ம உணர்வோம், சுறுசுறுப்பாக வந்து செயல்பட முடியாது. இன்னொன்று, சனியோட குணம் வந்து அதாவது தாமதம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து குள்ளநரித்தனம்னு சொல்லுவோம், வஞ்சக குணம், தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவம். இதெல்லாம் தான் வந்து சனி வந்து கொடுப்பாரு. அந்த காரகத்துவத்தெல்லாம் குறைச்சிப்பாரு சனி. இந்த குரு பார்வையினால, உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால சனி வந்து தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்குப்பாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில நடக்கும். இப்ப இதனால என்னென்ன மற்ற ராசிக்காரங்கள்லாம், மற்ற 12 ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க, துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செவ்வாயோட மேச ராசி, காலபுருஷனோட முதல் ராசி. இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம இப்ப பொது பலன்களை பார்ப்போம். மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான், 4ஆம் இடமும் தான் தாய், வீடு, வாகனம், கல்வி.
குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. வீடு வாகனம் வீடு வாகனம் அமையக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு இருக்கும். நிறைய நிறைய அதாவது ரொம்ப காலமா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு, மனதிற்கு பிடித்தமான வீடு வாகனம் வீடு அமையும். அதே மாதிரி ரொம்ப நாளா டூ வீலர் வாங்கணுமோ இல்லை கார் வாங்கணுமோ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாகனம், நல்ல வீடு நல்ல வாகனம் அமையக்கூடிய அற்புதமான சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு குரு பகவான். 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. குரு உச்சமா இருந்து, அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடம் வந்து நகரக்கூடிய அமைப்பு. பிறந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரமா 500-600 கிலோமீட்டரு பிறந்த ஊரை விட்டு கொஞ்சம் தொலைவா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வரும். அதாவது படிச்சு முடிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் வெளியில போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து நல்ல விதமா அமையும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, தனவரவு அதெல்லாம் குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவு தனவரவெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த இவ்வளவு காசு வரும் நமக்கு அப்படின்னு எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. டப்புன்னு உங்க காசாவே கூட இருக்கலாம். ரொம்ப நாளா நீங்க யாருக்கிட்டயா கொடுத்து வச்சிருப்பீங்க, ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருப்பீங்க. ரொம்ப நாளா வந்து உங்களை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு அவரே வந்து அவருக்கு ஏதோ வருமானங்கள் வந்து, ஏன்னா உங்களுக்கு காசு வரணும்ல, அதன் அடிப்படையில அவரு நல்லா இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு காசு வரக்கூடிய ஒரு திடீர் பண வரவு வரக்கூடிய அற்புதமான சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம், தொழில்கள்லாம் நல்லா போகும். ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் 10ஆம் இடத்தை. தொழில் பண்றவங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சாதகமான சூழ்நிலைகள் நடக்கும். தொழில்ல முதலீடை போடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும். முதலீடு போடுறதுக்கு காசு வரணும்ல. ஏதாவது லோனு கேட்டுட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளா வந்து கிடைச்சிருக்காது. இந்த தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான காலகட்டங்களா இது உங்களுக்கு அமையும். தான தர்மங்கள், கர்மத்தை குறைக்கணும்னா தான தர்மங்கள் பண்ணா கர்மம் குறையும்னு சொல்லுவோம். அந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா குரு பகவான், குரு 7ஆம் பார்வையா உங்க 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்தந்த செயல்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா கைகூடி வரும். ஜீவனஸ்தானம் சொல்லுவோம், அதெல்லாம் உயரக்கூடிய, அதாவது தொழில் தீவனம் கர்மஸ்தானம் சொல்லுவோம், அதெல்லாம் உயரக்கூடிய அமைப்புகள்ல வந்து குரு பார்வை வந்து கோடி நன்மைன்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல பணவரவு தனவரவுலாம் நல்லாவே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், தொழில் முன்னேற்றம் எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் பண்ணலாமா அப்படி இது வரைக்கும் பண்ணல, இப்பதான் பண்ண போறேன் அப்படின்ற மேசராசிக்காரங்கள்லாம் இது வந்து நல்ல உங்களுக்கு அற்புதமான தருணங்கள். அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, விரய சனியா இருக்கிறாரு. இப்பதான் மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. போன சனி பயிற்சியில இருந்து அந்த விரயத்தை கொடுக்கக்கூடிய சனியை வந்து உச்ச குரு பார்க்கறதுனால கொஞ்சம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய விரயங்களை கொஞ்சம் குறைச்சிக்குவார். அதுவே பெரிய விஷயம் இல்லையா? சனி பகவான் வந்து ஏற்கனவே குருவோட வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சாந்தமாக தான் செயல்படுவார். 1000 தான் இருந்தாலும் அது குருவோட வீடு, அதனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவார். அதே மாதிரி உச்ச குரு பார்வையை வாங்குற போது இன்னும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. அதாவது என்ன சாதகமான சூழ்நிலை, விரயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 100 போக வேண்டிய இடத்துல ஒரு 50 ரூபா போகும், 50-60 ரூபா போகும். ஆனா போகும் தான். விரயசனி கொஞ்சம் விரயத்தை கொடுப்பாரு தான். ஆனா குரு பார்வையினால கொஞ்சம் கட்டுக்கு உள் அடங்குற மாதிரி, அதாவது உங்க கையை மீறி போயிடாது. அந்த மாதிரி வந்து
குரு பார்வையினால இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமான சூழ்நிலைகளா உங்களுக்கு இருக்கும். இது வந்து இதுதானா அப்படின்னா இது பொது பலன்கள் தான். இது வந்து 25% தான் இருக்கும். மீதி 75-80% வந்து உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில தான் வந்து தசாபுக்தி அடிப்படையில வந்து நடக்கும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.